வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம், அத்தியாயம் 25. நொடி பொழுதில் கிராமம் அங்கு திரண்டுவிட்டது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஷேக் தாவூத் தமது வயதையும் உடல் சோர்வையும் பொருட்படுத்துவதே இல்லை. தம் இரு மகன்களுடன் அவர் விரைந்து அங்கு வந்துவிட்டார். குழப்பம் செய்து கூக்குரலிட்ட மக்களிடம் அமைதியை உண்டாக்கி அவர்கள் கொடுக்க இருக்கும் உதவியை ஒழுங்கான முறையில் செயல்படுத்த அவர் முற்பட்டார். சதானந்தத்தால் எழுந்து நடக்க முடியவில்லை. உடம்பை வீட்டிலும் உள்ளத்தில் மருத்துவமனையின் மேலும் வைத்துக்கொண்டு பேச முடியாது. அவர் துயரத்துடன் படுத்து கிடந்தார். தாரா தன் மகனுடன் காரை எடுத்து கொண்டு வந்திருந்தாள். சற்று தொலைவில் உயரமானதோர் இடத்தில் இருந்தபடி அவள் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள். டாக்டர் சண்முகம், வைத்தியநாதன், நர்ஸ் நவநீதம் மூவரும் எழுந்து நடக்க முடியாத நோயாளிகளை ஸ்ட்ரெச்சரில் கிடைத்து மிகவும் பத்திரமான இடத்தில் சேர்க்கும் ஏற்பாடுகளை துரிதப்படுத்தி கொண்டு இருந்தனர். எழுந்து நடக்க முடியும் நிலையில் இருந்த நோயாளிகள் நெருப்பினால் சேதமடையக்கூடிய பொருள்களை எடுத்து வேறு இடத்தில் சேமித்து கொண்டு இருந்தனர். நகரங்களைப் போல் நெருப்பணைக்கும் படையினரின் உதவி பவளமீட்டிற்கு இருக்கவில்லை. மருத்துவமனையில் இப்படி ஒரு ஆபத்து நேர்ந்தால் என்ன செய்யலாம் என்று முன்கூட்டியே டாக்டர் வைத்தியநாதன் சில ஏற்பாடுகளை செய்து மருத்துவ ஊழியர்களை ஆபத்து சமயங்களுக்கு உதவ பயிற்சி அளித்திருந்தார். அது இப்போது உதவியது. விரைவில் அவரது உத்தரவுக்கு கட்டுப்பட்டு ஆட்கள் ஒழுங்காக செயல்பட்டனர். 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ அடங்கி முற்றிலும் அணைந்து போயிற்று. மருத்துவமனையின் மின் விசை தீ விபத்தினால் கோளாறாகிவிடவே விளக்குகள் அணைந்து எங்கும் இருள் சூழ்ந்து கொண்டது. இந்த மாதிரியான சங்கடத்தையும் அவர்கள் எதிர்பார்த்தனர். எனவே ஆட்களை ஏவி தேவையான பெட்ரோமக்ஸ் விளக்குகளை பொருத்த ஏற்பாடு செய்தனர். அந்த விளக்குகளுடன் மறுபடியும் நோயாளிகளை தூக்கிச் சென்று அவரவர் படுக்கையில் கிடைத்துவிட்டு நாசமாக்கிவிட்ட பகுதிகளை பார்வையிட எல்லோரும் புறப்பட்டனர். சண்முகம் மிகவும் பாடுபட்டு உருவாக்கியிருந்த பரிசோதனை சாலையில் ஒரு பகுதி தீக்கு இரையாகிவிட்டது. 2 ஆண்டு காலமாக நோயாளிகளை பற்றியும் சிகிச்சை முறைகளை பற்றியும் அவன் தயாரித்து சேமித்து வைத்திருந்த கோப்புகள் அனைத்தும் சாம்பலாகிவிட்டன. கருவூலமாக அவன் சேமித்து வைத்திருந்த எக்ஸ்ரே படங்கள் நாசமாகிவிட்டன. அவற்றையெல்லாம் பார்த்தபோது சண்முகம் உணர்ச்சி வசப்பட்டு கலங்கி போனான். எரிந்து சாம்பலாகி விட்டவற்றை அவன் கைகளால் அலைந்து பார்த்தபோது சாம்பலாகி மறைந்து போன மனைவியின் நினைவு நெஞ்சை துக்கமாக அடைத்தது. அவனுக்கு ஏன் இப்படி தொடர்ந்து துன்பங்கள் வருகின்றன? யாருக்கு அவன் என்ன தீங்கு செய்தான்? காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட மனைவியைத்தான் நோய் பறித்து கொண்டு போய்விட்டது. பாடுபட்டு தான் பெற்ற பிள்ளையை போல் ஒவ்வொன்றையும் ஊன்றி கவனித்து உருவாக்கியிருந்த மருத்துவமனையின் முக்கிய பகுதிகள், நோயாளிகளை பற்றிய தகவல்கள் எல்லாவற்றையும் ஏன் நெருப்பு கொண்டு போக வேண்டும்? இது என்ன கொடுமை! தலையை பீத்து கொண்டு ஓவென்று வாய்விட்டு கதறி அழ வேண்டும் போன்ற துக்கம் அவனுக்கு. ஆனாலும் தாங்கிக் கொண்டான். தீயின் கரிப்பட்டு அழுக்காகிவிட்ட சட்டையை கயிற்றுவிட்டு பல் துளக்கி முகம் கழுவிக்கொள்ள அவன் தன் அறைக்குள் சென்றான். இதற்குள் பொழுது விடுந்துவிட்டது. சோப்பினால் முகத்தை கழுவி துடைத்து கொண்டு நின்றவன் பின்னால் காலடுயசி கேட்க திரும்பினான். அறையின் கதவை திறந்து கொண்டு ஒரு பெரிய கூடையுடன் காவிரி உள்ள வந்தாள். நீங்களா அம்மா? அவனுக்கு மிக்க வியப்பு. விசாகவல்லி எனும் காவேரி அம்மாள் மருத்துவமனையிலிருந்து அனுப்பப்பட்ட பின்பு அவன் தொடர்ந்து அவளை பற்றி கவனிக்க முடியவில்லை. வேலைகளின் அழுத்தத்தாலும் தனக்கு ஏற்பட்ட இழப்பின் துயரத்தாலும் அவளை ஓரளவு அவன் மறந்திருந்தான். காவேரி இப்போது முற்றிலும் மாறியிருந்தாள். இங்கும் அங்கும் நரையோடைய கூந்தலை வாரி முடித்து கொண்டு நெற்றில் பட்டையாக திருநீரும் நடுவிலே குங்கும பொட்டுவமாக அவள் குளித்து மூழ்கி சுத்தமாக வந்திருந்தாள். இடையில் சுத்தமான வெள்ளச்சேலை. போதை மருந்துகளின் பிடியில் இருந்து விலகிய பின் மறுவாழ்வு தந்த ஒளியில் அவள் முன்னை விட இளமையாக பளிச்சென்று காணப்பட்டாள். அவளை பார்த்ததும் சற்று முன் தன் மனத்தை அழுத்திய துயரங்கள் அனைத்தையும் சண்முகம் மறந்தே போனான். நரக குழியை நோக்கி வேகமாக விரைந்து கொண்டிருந்த அவள் மறுபடியும் நல்ல உலகிற்கு வந்துவிட்டாள் என்ற மன நிறைவு அவனுக்கு. அம்மா, நீங்கள் இப்போ சுகமாக இருக்கிறீங்களா? பரிவோடு விசாரித்தான். உங்கள் அயராத முயற்சியால் நான் மறுபிறவி எடுத்து விட்டேன். எல்லோரும் போல் வாழவும் தெரிந்து கொண்டு விட்டேன். மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர்
உங்கள் எல்லோருக்கும் நான் என் வீட்டிலிருந்து சூடாக தேநீர் கொண்டு வந்திருக்கிறேன். ரொம்ப களைப்பாக இருப்பீங்க, தயவு செய்து கொஞ்சம் சாப்பிடுங்க. கூடையிலிருந்து அலுமினிய கெட்டிலை எடுத்தாள். ஒரு கோப்பையில் கொஞ்சம் தேநீரை நிரப்பி மேசை மீது கொண்டு வந்து வைத்தாள். உங்களுக்கு ஏனம்மா இந்த தொந்தரவு? அவன் மறுத்ததை அவள் ஏற்கவில்லை. இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவள் நான். இடையேதான் கொஞ்ச காலம் பாழாகி திரும்பி வந்தேன். மறுவாழ்வு பெற்ற நானும் இவங்களோட ஒருத்தியாக வாழ தொடங்கியிருக்கிறேன். பட்டணத்தில் இருந்து வந்த நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு இவ்வளவு சேவை செய்யும் போது என் பிறந்த ஊருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? தீயை அணைக்க உதவியவங்க அத்தனை பேருக்கும் காலையிலே சாப்பிட ஏதாச்சும் சூடாக கொண்டு வரலாமேன்னு தான் ஓடி வந்தேன். என்னவோ என்னால் முடிந்தது. அவள் மெல்ல சிரித்தாள். அவளை வியப்புடன் பார்த்தான் சண்முகம். நன்றி அம்மா என்று கூறிவிட்டு கோப்பியை கையில் எடுத்துக்கொண்டான். காவேரி கூடையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவனால் கேட்காது இருக்க முடியவில்லை. இப்போ உங்களை யார் அம்மா கவனிச்சுக்கிறாங்க? அவள் மறுபடியும் லேசாக சிரித்தாள். நானே என்னை கவனிச்சுக்கிறேன். ஷேக் தாவூத் ஐயாவும் சதானந்தா அவர்களும் சேர்ந்து எனக்கு கடனாக ஒரு தொகை கொடுத்து உதவினாங்க. 2 பசு மாடுகளை வாங்கி கட்டி கொண்டு பால் வியாபாரம் செய்கிறேன். பசு இல்லாமல் வாழ முடிகிறது. அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. அத்தோடு ஒழிஞ்ச நேரத்தை வீணாக்காமல் என் வீட்டு வாசல் திண்ணையில் ஒரு பாட்டு பள்ளி வச்சு நடத்துகிறேன். ஊர் பிள்ளைகள் பலருக்கு இனாமாக தேவாரம் திருவாசகத்தை பண்ணோடு பாட கற்றுக் கொடுத்து விட்டு இருக்கிறேன். கேட்க மகிழ்ச்சியாக இருக்கம்மா. என் வளர்ப்பு மகனும் நல்லா படிக்கிறான். இப்போ ஊரார் என்கிட்ட ரொம்ப நல்லா பழகிறாங்க. இத்தனையும் உங்களால் கிட்டிய வாழ்வு எனக்கு. நல்லதை தேடி கொடுத்த உங்களுக்கு. அவள் பேசாது அவனை பார்த்தாள். பரவாயில்லை அம்மா, எதை நான் இழந்தாலும் போகட்டும். என் கொள்கையையும் நேர்மையையும் இழக்காமல் இருந்தால் போதும். மெல்லியதாக அவன் புன்னகைத்தான். உங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களது சிறப்பான பணியையும் நல்ல எண்ணங்களையும் இங்குள்ள சிலரும் புரிந்து கொண்டால் நமது கிராமத்துக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். காலம் வரும்போது எல்லோரும் தெரிஞ்சு கொள்ளுவாங்க சொல்லிவிட்டு அவள் விடை பெற்று கொண்டாள். விஷயத்தை கேள்விப்பட்ட கார்த்தி சைக்கிளில் பறந்தோடி வந்திருந்தான். மைத்துனனின் கரங்களை ஆதரவாக பற்றி கொண்டான். பயப்படாதீங்க டாக்டர், நான் எங்கள் ஊரில் இருந்து உதவி செய்ய ஆட்களை திரட்டி கொண்டு வருகிறேன். விரைவில் எல்லாவற்றையும் நாம் ஒழுங்கு செய்து விடலாம். கவலைப்படாதீங்க, ஆறுதல் சொன்னான். சண்முகத்தால் இப்போது வாய்விட்டு சிரிக்க முடிந்தது. என்னை சுற்றிலும் தன்னலமற்ற மனிதர்கள் இருக்கும்போது நான் கவலைப்பட போவதில்லை. என் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக மாபெரும் இழப்புகளை நான் அடைந்திருக்கிறேன். ஆனால் துணிவை இழக்கப் போவதில்லை. உணர்ச்சியுடன் பேசியபடி மைத்துடன் தோள்களை அணைத்து கொண்டு சேதமாக்கிவிட்ட பகுதிகளை மீண்டும் காலை வெளிச்சத்தில் பரிசீலனை செய்ய புறப்பட்டான். அதற்கு பின்னர் அவனுக்கு ஓயாத வேலைகள் இருந்து கொண்டே இருந்தன. எத்தனை தொல்லைகள்! மருத்துவமனைக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டம், அதன் காரணத்தை ஆராய வேண்டிய அவசியம், இவற்றை பற்றி மருத்துவமனை குழுவினர் அடுத்தடுத்து பல கூட்டங்கள் நடத்தினர். இடையே தீ விபத்தை பற்றிய போலீஸ் விசாரணை வேறு. உயிர் சேதம் ஏதும் இல்லாமல் பொருள் நாசத்துடனே தப்பிவிட்டோமே என்றவரை சண்முகத்திற்கு சிறு ஆறுதல். சதானந்தத்திற்கு எழுந்து நடக்க முடியாது போனதால் அவரால் கூட்டங்களில் கலந்து கொள்ள இயலவில்லை. புதிதாக வேறு சில அங்கத்தினர்கள் இடையே வந்து சேர்ந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் தாராவுக்கு தாளம் போட்டனர். ஒவ்வொரு கூட்டமும் காரசாரமான பேச்சுக்களுடன் தொடங்கி குழப்பத்திலே முடிந்து கொண்டு இருந்தது. தீ விபத்தில் ஆஸ்பத்திரிக்கு ஏற்பட்ட பெரும் நஷ்டத்திற்கு சண்முகத்தின் அசட்டை தான் காரணம். மனைவியின் மரணத்திற்கு பின் அவன் மிகவும் மாறிவிட்டான். அந்த இழப்பை நினைத்து கொண்டு தன் கடமைகளை கருத்தாக கவனிக்காததன் விளைவுதான் தீ விபத்து. எனவே நஷ்டத்திற்கு அவன்தான் பொறுப்பாளி. இப்படி ஒரு தீர்மானத்தை தாரா ஒரு கூட்டத்தின் முன் கொண்டு வந்தாள். அவளது கூட்டாளிகளோ அவளை ஆதரித்து அடித்து பேசினர். சண்முகம் திகைப்பில் உறைந்து போனான். இதென அநியாயம்! அப்படி ஒரு குற்றச்சாட்டு! மனம் கொதித்தான். போலீஸ் விசாரணையிலும் தீ விபத்தின் காரணம் புலனாகவில்லை. மின்விசை கோளாறினால் ஏற்பட்ட விபத்தாக இருக்கலாம் என்று இங்குள்ள கிராமத்து பெரியவர்கள் ஊகிக்கிறார்கள். இதற்கு டாக்டர் சண்முகமோ மற்ற எந்த ஊழியர்களோ பொறுப்பல்ல என்று ஏகமனதாக முடிவு செய்கிறோம் என்ற தீர்மானத்தை ஷேக் தாவூத் கொண்டு வந்தார். அவருக்கு பக்கபலமாக அதை ஆமோதிக்க பலர் இருந்தனர். விஷயத்தை ஓட்டுக்கு விட்ட போது ஷேக் தாவூத்தின் தீர்மானம் வெற்றி பெற்றது. முடிவில் அவர் எழுந்து தமது உணர்ச்சிகளை வார்த்தைகளாக கொட்டினார். டாக்டர் சண்முகம் போன்ற சிறந்த வைத்தியரின் உதவி
நமது கிராமத்துக்கு கிடைத்திருப்பது பெரும் பாக்கியம். அதை கூர்ந்து பார்த்து உணராது வீணாக அவர் மீது பழிகளை சுமத்தி மனம் நோக செய்வது தர்மம் அல்ல, நியாயம் அல்ல, நன்றியும் அல்ல. டாக்டர் சண்முகம் தீ விபத்தின் போது காட்டிய துணிவையும் சேவையையும் கிராம மக்கள் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கின்றனர். மனத்தில் படும்படி அழுத்தமாக பேசினார் அவர். தாராவுக்கு பொறுக்க முடியவில்லை. மனைவி இழந்தும் தன் மனத்திற்கு உகந்த ஆராய்ச்சிகளின் பலன் பற்றிய தகவல்களை இழந்தும் மனிதன் இன்னமும் நிமிர்ந்து நின்று பேசுகிறானே, இவனது ஆணவத்தை அடக்கும் வழி 4 பேர் முன்னிலையில் தலை குனிய செய்து இவன் அவமானத்தில் துடிக்க பார்ப்பது எப்போது? சண்முகம் அவளது வருங்காலத்தையே நாசப்படுத்தியவன் ஆயிற்றே. அவனை தொடர்ந்து அந்த கிராமத்திலே நிம்மதியாக வாழ விடுவதா? தீயில் பழுதாகிவிட்ட பாகத்திலே துரிதமாக கட்டட வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. அதை பார்த்த தாரா உள்ளூர வைக்குண்டபடி காருக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். சில நாட்களில் ஆஸ்பத்திரி மீண்டும் முன்போல் செயல்பட தொடங்கிவிடும். டாக்டர் சண்முகமா தங்கமானவராச்சே, தீ விபத்தின் போது மனிதர் என்ன பாடுபட்டார் தெரியுமா? சண்முகத்தின் அபிமான நோயாளிகள் அவன் புகழை பாடத் தொடங்கி விடுவார்கள். மனைவி போனால் என்ன? மனிதனுக்கு புகழ் மேன்மேலும் ஓங்கிவிடும் போலிருக்கே. இதை விட்டு வைக்கலாமா? தாரா மிகவும் தீவிரமாக சிந்தித்தாள்.